லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. நான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி கண்ணகி நகர் என்ற ஒரு பெயர் மாற்றத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது. அதில் கார்த்திகான்றவங்களும் அபினேஷ் 2 பேர் தமிழகத்தின் சார்பாக தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க கபடியில். இந்த கண்ணகி நகர் கார்த்திகாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா மட்டும் இல்லை, நிறைய சகோதரிகள் பாளையங்கோட்டை எட்வினா ஜாசன் அந்த ஒரு பொண்ணு 400 மீட்டர் இதில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. அபினேஷ் இப்படி இந்த நிகழ்ச்சி இதில் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நம்ம நேற்றே கூட ஒரு இது நடத்தினோம். இவன் மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டோம். அதில் கண்ணகி நகர் கார்த்திகா ஏன் குறிப்பாக பேசப்படுகிறார் அப்படின்னா, அந்த வந்த பின்னணி, எந்த இடத்துல இருந்து வர்றாங்க, எப்படி பைசன் பேசப்படுது, காலமாடன் ஏன் பேசப்பட்டான் அப்படிங்கிறத பொறுத்து கண்ணகி நகர் கார்த்திகாவும் பேசப்படுறாங்க. அந்த பாப்பா ரொம்ப அழகாக அந்த அதை இதுதான் எங்கள் அரசியல் அப்படின்னு என்னென்னா, சமூகத்துக்கு கண்ணகி நகர் இந்த பகுதி, இந்த வட சென்னை இப்படிலாம் இருந்தால் இங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு லேபல் குத்துறாங்கல்ல, ஒரு பிராண்டு. அப்படி இல்லாமல் அங்கே எல்லா மனிதர்களும், எல்லா தரப்பான மனிதர்களும் இருக்காங்க. எல்லா இடங்களிலுமே நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க, சாதனையாளர்களும் இருக்காங்க, சோதனையாளர்களும் இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான புரிதலை உருவாக்குறதுக்கு இந்த கண்ணகி நகர் கார்த்திகாவின் வெற்றி ஒரு மிக முக்கியமாக வருது. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்குது. இனிமேல் கண்ணகி நகர் கார்த்திகா, நான் கார்த்திகா கண்ணகி நகர்னு சொல்ல, கண்ணகி நகர் கார்த்திகா அப்படிங்கிறது கண்ணகி நகர் மீதான கவனத்தை அது ஈர்த்திருக்கு. இனிமேல் நிறைய கண்ணகி நகர்லேருந்து நிறைய கார்த்திகாக்களும், செல்விகளும், குமார்களும், முருகன்களும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கான சூழல் இந்த கார்த்திகாவோட வெற்றி உறுதி பண்ணியிருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கார்த்திகாவுக்கு 25 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, குகேஷ்க்கு 5 கோடி கொடுத்தாங்க, இது சமூக நீதி ஆட்சியில் நடந்த இது ஒரு அநீதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய விளக்கத்தை இதில் சந்தேகம் என்ன இருக்குது? அதாவது நம்ம 2 விளையாட்டையும் இதில் சொல்லுவாங்க. உடனே பெண் டீம் ரைட்டப்புகள் உடனே கிளப்பி விட்டாங்க. குகேஷ் போட்டி வேற, அது தனிநபர் பிரிவு, இது கார்த்திகா குழு விளையாட்டு, அப்படி இப்படின்லாம் உருட்டி ரைட்டப். அமைதியாக இருங்க. குகேஷ் ஆமாம், விளையாட்டு பிள்ளைங்களை நம்ம சாதியாகவும் மொழியாகவும்லாம் பார்க்கல. அவங்கள நம்ம விளையாட்டு வீரர்களாக கொண்டாடுறோம். ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைப்பது யார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறோம். நம்ம அந்த குழந்தைங்களை எந்த வகையிலையுமே அவர்களை நாம் பிரித்து பார்க்கல. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசுன்னு, வெங்காய அரசுன்னு பேசுகிற இந்த அரசு இப்படி வேற்றுமை பார்க்குது. ஒரு விளையாட்டில் ஏண்டா வேற்றுமை பார்க்கணும்னு நம்ம கேள்வி எழுப்புகிறோம். அதனால தான், அந்த கேள்வி எழுப்புறதுனால தான் நீதி கிடைக்குது. பார்த்தீங்கன்னா குகேஷுக்கு அதை சட்டப்படி கொடுக்க வேண்டியதாக இருந்தால் 75 லட்ச ரூபா கொடுத்துருக்கணும். ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர் ஓன் தெலுங்கு பாய் அப்படின்னு அவர் சொந்தம் கொண்டாடி ஒரு ட்விட்டு போடுறாரு. உடனே இங்கே என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே ட்விட்டை காப்பி பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவர் ஓன் தெலுங்கு பாய் மட்டும் தெலுங்கை தூக்கிட்டாங்க, அவர் ஓன் பாய் அப்படின்னு போட்டாங்க. ஆக அவர் ஓன் பாய்க்குள்ள தெலுங்கும் அடங்கிட்டாங்க, அவர் ஓனுக்குள்ளேயே இதுவும் அடங்கிடுச்சு. திராவிடத்தின் அவர் ஒன்றும் அடங்கிட்டு சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லலாமா, விஞ்ஞானின்னு சொல்லலாமா? சந்திரபாபு விஞ்ஞானி அப்படி வச்சுக்கலாமா? அவர் சந்திரபாபு விஞ்ஞானி சொல்லிக்கிற அவர் ஓன் தெலுங்கு பாய், அதுலேயும் அந்த தெலுங்கு அடங்கிடுச்சு. அப்போ குகேஷுக்கு நீங்கள் 5 கோடி ரூபாய் கொடுத்தீங்களா? ஓகே, ஒரு விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பெரிய விருதை வென்றான், பாராட்டுகள், வாழ்த்துக்கள், சந்தோஷம். 5 கோடி ரூபா கொடுத்தீங்க. அதே நேரம் இந்த பகுதி, வட சென்னை பகுதியில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவருடைய பொண்ணு காசிமா கேரம், அதுவும் உலக போட்டி, அதுவும் சாம்பியன் தான், வேர்ல்டு சாம்பியன். குகேஷும் வேர்ல்டு சாம்பியன். இப்போ காசிமாவுக்கு நீங்கள் எத்தனை லட்சம் அறிவிச்சிங்க? ஒரு சில லட்சங்கள், ஏதோ 5 6 நம்ம கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு நம்மளை மாதிரி ஆள்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி எழுதி ரைட்டப் எழுதி நேரடியாக குற்றம் சாட்டின பிறகு வேறு வழி இல்லாமல் நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தீங்க. எங்களை மாதிரியான வேலை வெட்டி இல்லாத பயில்கள் அன்னைக்கு கேள்வி எழுப்பினதுனால தான் நீங்கள் காசிமாவுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசு தள்ளப்பட்டது. இல்லை, ஒவ்வொரு முறையும் சொல்லி அதை தான் இப்போ நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அவர் பாய் குகேஷ், அவர் ஓன் தெலுங்கு பாய் குகேஷ் நொன்ன பாஞ்சு போய் ஓடி போய் கொடுக்க தெரியுது இல்லை? அது ஏன் நாங்கள் காசிமாவுக்கும் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கும் நாங்கள் எழுத வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு?
அப்போ தமிழ் பிள்ளைகள்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு, உரிமை குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ கூட அந்த கண்ணகி நகர் கபடி குழுக்காரங்க ஒரு இது போட்டிருந்தாங்க, இவங்க இப்போ அமைதியாக இருங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதைகள் வர்றாங்க, கெடுத்துறாங்க அப்படின்னு. உண்மையிலே அது வந்து அவர்களுடைய பதட்டத்திலிருந்து அவங்க போடுறாங்க, நம்ம அதை குறை சொல்ல. ஆனால் நம்மள மாதிரி ஆண்கள் வந்து கேள்வி எழுப்ப போய் தான் இந்த பணம் வருது, இந்த பரிசு தொகை வருது. நீங்கள் இப்போ கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்தில் கேள்வி எழுப்பணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசி ஆகணும். எல்லா நேரத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தவறுன்னா தவறுன்னு சுட்டி காட்டுறது, அதுதான் சரியான அரசியல். அப்போ கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நீங்கள் வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் ஒருத்தங்க எந்த பின்னணியிலிருந்து வர்றாங்க அப்படிங்கிறது இருக்குது. குகேஷ் வந்து அவங்க ஒரு படித்த மேம்பட்ட ஒரு குடும்பம், அப்பா டாக்டர், லக்ஸுரியான குடும்பம், 30 லட்சமா இவ்வளோ அவருக்கு வந்து அரசு இது பண்ண ஆண்டு இதுக்கு ஒதுக்கி அப்படி நிதி கொடுத்து அவர் அந்த பயிற்சி எடுத்து தான் வர்றாரு. 5 கோடி விட இன்னும் அதிகமாக இப்போ 5 கோடிங்கிறது அரசு கொடுத்த தொகை. அது தவிர்த்து BMW பென்ஸ் கார் ஒன்று காரு, அதுக்கப்புறம் சில வேலம்மாள் ஸ்கூலு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நிதி கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேலே என்னமோ அந்த தொகை வந்ததுன்னு நினைக்கிறேன். அது அவர் திறமை வெற்றி பெற்றார், மகிழ்ச்சியாக. ஆனால் நம்ம இந்த அரசு கொடுத்த 5 கோடியை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். குகேஷுக்கு 5 கோடி ரூபா கொடுக்க முடிந்த அரசு, திராவிட மாடல் அரசு, ஏன் காசிமாவுக்கு கொடுக்க முடியல, அதை கேள்வி அனுப்பத்த பிறகு கொடுக்குது? ஏன் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கும் நாம் கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கு? இதெல்லாம் தான் வந்து அந்த திராவிட மாடல், திராவிடத்தின்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அவர் ஓன் பாய், அந்த பாசமும் இந்த பாரபட்சமும் இந்த இடத்துல தான் இருக்குது. இதை நம்ம சுட்டி காட்டுறோம். இப்படி இருக்காதீங்க, இது வந்து அப்பட்டமாக உங்கள் மண்டை மேலே இருக்க கொண்டை வந்து வெளியே தெரியுது. நீங்கள் குழந்தைங்கள விளையாட்டு வீரர்களாக பாருங்கள். விளையாட்டில் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்க எந்த பின்னணியிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து கூடுதலாக கொடுக்கலாம். எப்படி நீங்கள் 75 லட்சம் தான் கொடுக்க வேண்டிய குகேஷுக்கு ஏன் 5 கோடி ரூபா கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? 17 வயதிலே வென்றார் அப்படின்னு ஒன்று சிறப்பு இதை சொல்கிறீங்க. ஓகே, அதே இது கார்த்திகாவுக்கும் பொறுத்துங்க. அந்த இதுலேருந்து கண்ணகி நகர்லேருந்து ஒரு பிள்ளை இந்த மாதிரி ஒன்று அடித்து மேலே வருது அப்படின்னா நீங்கள் கூடுதலாக யாரை கை தூக்கி விடணும், கூடுதலாக யார் கொண்டாடணும் அப்படின்னு இருக்குல்ல. ஏன் அங்கே வந்து உங்களுடைய திருட்டுத்தனம் இதாகுது? ஏன் உங்களுக்கு நாங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு? இதெல்லாம் இயல்பாக உங்களுக்கு வரணும், யார் கொண்டாடணும், யார் தூக்கி விடணுன்ட்டு. அடித்தளத்தில் இருந்து வரவங்க, அவங்க என்ன சாதி என்ன மதமாக இருக்கட்டும். இப்போ நான் காசிமாவது இஸ்லாமிய பொண்ணு தான், அது தமிழ் பிள்ளை. நம்ம அதை வந்து கேட்குறோம், அவங்கள வந்து சாதியாகவும் மதமாகவும் பார்க்கல. அதே மாதிரி இந்த கண்ணகி நகர் கார்த்திகாவும் எல்லாரும் தமிழ் குழந்தை, தமிழ் பிள்ளை, பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. யாரும் வந்து சாதியாகவும் மதமாகவும் பார்க்கல. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேருக்கு அப்படி கெத்தாக விளையாடுது, அப்படி நின்று அடித்து விளையாண்டுட்டு வருது அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ நீங்கள் கொண்டாடணும்ல, பேசணும்ல. சும்மா கணக்கு காட்டுறதுக்காக இது இப்போ இதுவும் கூட நம்ம வந்து கேள்வி எழுப்பலை வைக்கலை அப்படின்னா இந்த 25 லட்சம் கூட கிடையாது, 5 லட்சம் அது வெறும் பாராட்ட போட்டு முடிச்சிருப்பாங்க. கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் வருது. அந்த சூழலுக்கு திராவிட மாடல் அரசு இனிமேல் அது கேள்வி எழுப்ப. அதே மாதிரி அந்த அபினேஷுக்கும், அதே மாதிரி அந்த எட்வினா, அந்த பாப்பாவுக்கு அது 400 மீட்டரில் ஓடி வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கு. கண்ணகி நகர் கார்த்திகா கொண்டாடப்படுற மாதிரி அந்த குழந்தைங்க கொண்டாடப்படணும். வெற்றி பெற்ற குழந்தைகளோ இல்லை கலந்துக்கிட்ட குழந்தைங்க. இப்போ கண்ணகி நகர் கார்த்திகான்னா தனி கார்த்திகாவா? கண்ணகி நகர் கார்த்திகா கூட விளையாண்ட அந்த கபடி குழுவை சேர்ந்த மற்ற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய துணை இல்லைன்னா கண்ணகி நகர் கார்த்திகா இல்லைல்ல. அப்போ அது வந்து எல்லாரையுமே, அந்த குழந்தைங்களையும் தனியாக கார்த்திகா மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்களுக்குமான வளர்ச்சிகளையும் அரசு வந்து பங்களிப்பு செய்யணும், சரியாக இது பண்ணணும். அதில் அரசு கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். மற்றபடி நீங்கள் அவர் ஓன் தெலுங்கு பாயாக இருந்து போங்க, எங்களுக்கு வந்து பொதுவாக விளையாட்டு சமூக நீதி அப்படின்றத நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. சமூக நீதினு அவங்க சரியாக தான் பேர் வச்சுருக்காங்க. அது சமூக நீதி இல்லை, சமூகத்துக்கு ஒரு நீதி வழங்குற. கரெக்ட், இது நீங்கள் பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு வச்சிருக்காரு. படித்த பையன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்கல்ல. அது மாதிரி திமுகவுடைய சமூக நீதிங்கிறது அதை வந்து அவர் ஓன் பாய், தெலுங்கு பாய் அப்படின்னு தெரிஞ்சால் அது ஒரு பாசமும், தமிழ் பிள்ளையாக இருந்தால் ஓகே அப்படின்னு கொடுக்குற அந்த சமூக பார்வையோடு தான் அந்த சமூக நீதி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சீமான் வந்து நாங்கள் கோட்டு போட்டுன்னு வந்து இது பண்ணல, அம்பேத்கருடைய கோட்பாட்டை வாங்கி தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு கட்சியை அவர் விமர்சிக்கிறாரு. நீங்கள் இந்த சமூகத்தில் வந்ததுனாலே அவங்க இந்த புகைப்படங்களை பயன்படுத்தினாவே இவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்னு நாங்களாம் வந்து அது மேலே ஒரு கோட் போடுறோம் அப்படின்னு ஒரு விதமான ஒரு அரசியலை பேசலாம். அது ஒன்றும் இல்லை, நேரடியாக அவர் பேர் சொல்லலை, நேரடியாக அது திருமாவை தான் சொல்கிறாரு. போன வாரம் வந்து அண்ணனை முறைத்தால் நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் மாட்டிக்கிட்டாரு. அது வந்து
கடுமையான அவருடைய தம்பிமார்களாலே கடுமையாக விமர்சிக்கப்பட்டு எதுக்கு அண்ணனுக்கு இந்த வேலை அப்படின்னு கடுமையாக விமர்சித்தாங்க. இப்போ வந்து திரும்ப தான் அதை சொல்கிறார். அதில் புரியுது. ஏன்னா கோட் ஷூட் போட்டு சீன் போட்டாங்களே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்கள் வெறும் கோட்டு போட்டால் போதாது, கோட்பாடு இருக்கா? உங்கள் நாம் தமிழர் கார்த்திகாவோட கேட்டாங்களா, அவங்கள்ட்ட கோட்டு இருக்குது, கோட்பாடு இருக்கான்ட்டு. அதே மாதிரி கோட்பாடு தான் முக்கியமே இல்லையே, கோட்டு முக்கியம் கிடையாது. அது மாதிரி நீங்கள் புகைப்படத்தை வச்சுக்கிட்டா, இந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டா அவங்களாம் அந்த சமூகத்தை சேனல்லாம் 2 ஓட்டு போட்டுருவாங்க, அப்படிலாம் கிடையாது. மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. அப்புறம் வந்து முத்துராமலிங்க தேவர் இப்படி ஒவ்வொருத்தரையுமே வந்து அவங்களுடைய சிறப்புகளை பேசுகிறது, தமிழினத்தை ஓரணியில் அணிதிரட்டுறது அப்படிங்கிற வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கார் சீமான் அவர்கள். அடுத்தடுத்து சரியாக காய் நகர்த்திட்டு போகிறாங்க. இது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீமான் பின்னாடி நிறைய எல்லா சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் பின்னணியில் திரள்றாங்க. இதுதான் வந்து அச்சமாக இருக்குது, திராவிடத்துக்கும் அச்சமாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட சாதி அரசியல் பண்ணுறாங்களே, சாதியை சார்ந்தவர்களுக்குன்னு ஒரு அரசியல் பண்ணுறாங்களே, இயக்கங்கள் வச்சுருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து பதட்டம் இதாக இருக்குது. எல்லா அணிகளும் அங்கே மாறுது. இன்னொரு பக்கம் விஜய் வந்து அரசியல் இல்லாத கூட்டத்தை அவர் வந்து இழுக்கிறார். அவர் ஒரு பக்கம் இழுக்காருல்ல. அந்த தம்பிமார்களுக்காக நம்ம வருத்த தான் படணும். அரசியல் ரீதியாக இருங்கப்பா, நீங்கள் வந்து ரசிக மணலில் போய் ஒருத்தங்கிட்ட சேராங்க அப்படிங்குது. அதே தான் சீமான் அவர்கள்கிட்ட இருக்கிற தம்பிமார்களுக்கும் அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு. சீமான் அவர்கள் பேசுகிற அரசியல் ரீதியான கருத்துக்களை அந்த ஐடியாலஜிக்கலாக உள்வாங்கிக்காங்க, ரசிக மணலில் இருக்காதீங்க. சீமான் அவர்கள் தவறு செஞ்சால், விஜய் தவறு செஞ்சால் எப்படி விமர்சிக்கிறோமோ, திருமா தவறு செய்தால் எப்படி சுட்டி காட்டுறோமோ, அது மாதிரி சீமான் தவறு செய்தால் சுட்டி காட்ட வேண்டும். ரசிக மணலில் விசிலடிக்கக்கூடாது. அதை தான் சீமான் அவர்களுமே பேசுகிறார். தனிநபர் துதிப்பாடாதீங்க, கருத்து, அந்த கருத்தை தான் உள்வாங்கணும், கருத்தியல் தான் பயணம் செய்யணும். அதான் ஏன்னா கருத்தை எடுத்துன்னு போய் கொடுக்கறதுல சீமானுடைய பங்கு அதிகமாக இருக்கு. அல்ல, அது பங்கு இருக்குதானே, அவர் தான் அதை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது சேர்க்கிறத வரவேற்கிறோமா, அப்படிதான் வரவேற்கணும். ஆனால் அதே சமயம் சேர்க்கக்கூடிய ஆள் வந்து எல்லா நேரமும் சரியாகவும் இருக்க மாட்டார். தவறு செய்யும்போது தவறுகளை சுட்டி காட்டுற பண்பு இருக்கணும். அதை தான் சீமான் அவர்கள் வலியுறுத்துறாரு. தனிநபர்கள் இருக்கலாம் போகலாம், ஆனால் அந்த கருத்தியல் இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத தான் வந்து வலியுறுத்துறாரு. அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். சீமான் அவர்களுக்கு, திருமா அவர்களுக்கு, விஜய் அவர்கள். விஜய் அங்கே இல்லை, அங்கே விஜய் கருத்தியலுக்கு அங்கே இல்லை. நமக்கே வந்து தற்கொலை கூட்டம் அப்படின்லாம் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிறதா இருக்குது. பிள்ளைங்க வந்து விவரம் இல்லாமல், ஏன்னா அவன்கிட்ட நம்ம வந்து அரசியல் ரீதியாக உண்மை சொல்லப்போனால் அதை தம்பி ஒருத்தர் பேசினார்ல, அருள்மொழி அக்காட்ட பேசினார்ல, அது உண்மைதான். நம்ம ஒன்றுமே செய்யலை. ஏன்னா காட்சி ஊடகத்துக்குள்ளே நம்ம வரல. இப்போ நம்மளுமே நம்ம சேனலுமே இது வரைக்கும் காட்சி ஊடகத்தில் இப்போ தான் 2-4 மாதங்களாக இது பேசுகிறோம். இந்த காட்சி ஊடகத்தில் ஒரு தளம் இருக்குது. இங்கே ஒரு பெருவானிய ஆள்கள் வந்து இளைஞர்கள் புத்தக வாசிப்பு இல்லை, படிப்பு இல்லை, காதில் கேட்குறாங்க, பார்க்குறாங்க. அவங்ககிட்ட வந்து கருத்தியடியாக பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. வந்து வேறு கருத்துக்கள் பேசுகிறது, விஜய் மாதிரியான ரசிக இது மனநிலை உருவாக்குறதுக்கான அந்த வடிவம் தான் இருக்குது. நாமெல்லாம் எழுதுறது தான் உயர்ந்தது, இன்டெலெக்சுவல் அப்படின்னு அந்த தளத்தில் இருந்தோம். இந்த பசங்களை கைவிட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அது மாற்றணும். அப்போ பல நேரத்தில் இந்த பிளாட்ஃபார்ம், இந்த வடிவம், காட்சி ஊடக வடிவ தலைமுறையாக மாறிட்டு வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம 90கள் காலத்து பிள்ளைங்க வந்து புத்தக வாசிப்புலேருந்து பயணம் செஞ்சு வச்சுருப்போம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த வாசிப்பே இல்லை. தமிழ் பிள்ளைகளே வந்து தமிழ் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. தமிழை கண்டு அச்சப்படுத்துங்க தமிழ் குழந்தைங்க. ஆங்கிலம் ஒரு மொழியாக நம்ம பேசவும் கற்றுக்கிட்டது. இன்றைக்கி அதுவும் இல்லை, ஏஐலாம் வந்துடுச்சு, அது பாட்டு பேசு. இனிமேல் மொழி ஒரு பெரிய இணைப்பு தொடருக்கு பெரிய சிக்கலாக இருக்க போகிறது கிடையாது. கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதோடைய டிரான்ஸ்லேஷனை எதிரில் இருக்கவனுக்கு அது பேச போகுது. அந்த நிலையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதே சமயம் நம்ம தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு புத்தக வாசிப்பு இல்லை. அந்த புத்தக வாசிப்பை படிக்கவே சுத்தமாக இல்லை. இன்னொன்று இப்போ அந்த இதே மாறி போச்சுங்க. நமக்குமே அந்த சிக்கல் வந்து போச்சு. புத்தகம் அவ்வளோ புத்தகம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் நாமளே வந்து புத்தகம் படித்து வந்த தலைமுறை, நாமளே வந்து புத்தகம் படிக்கிறதே வந்து இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்கள் வந்து நிறைய நேரத்தை தின்னுங்கிற சூழல் இருக்குது. இதை கடந்து புத்தக வாசிப்பு அது ஒரு அறிவு, அது ஒரு ஞானத்தை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிற இது அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டியது அவசியமானது. இப்போ கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் விஜய் பார்க்குறதா இருந்தது. இப்போ அதெல்லாம் முடியாது, நீங்களாம் கிளம்பி இங்கே வந்துடுங்க, நான் உங்களை பார்த்து அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த விஜயோடைய இந்த யுக்தியை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இது யுக்தியா? இது வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் போவீங்க. ஆமாம், பாதிக்கப்பட்டவங்களை வர வச்சு பார்க்க, இது யுக்தி கிடையாது, இது வந்து கேவலம்.
இது யுக்தின்னு எப்படி சொல்கிறது, கேவலமாக இருக்குது. இதை பார்த்து பார்த்து சீமான் சொல்கிற மாதிரி தான், என்னது நம்ம பிள்ளைய பறி கொடுத்தவங்களே இல்ல, இது விஜய் பண்ணாதான் தப்புன்னு சொல்றீங்களா? விஜய் பண்ணான்ல, வேற ஏன் ஸ்டாலின் பண்ணாரு? வேற அதுதான் யார் செஞ்சாலும் கவினுடைய பாதிக்கப்பட்ட ஃபேமிலி உள்ளது ஸ்டாலின் அப்படியே பண்ணாரு. பாயிண்ட பிடிச்சி இங்கே கொண்டாடுறீங்க. விஜய் செய்கிறதும் தவறு தான், ஸ்டாலின் செய்கிறது அதான் கவின் தானே. ஆமா. கவின்க்கு அவங்க பேர் அப்போ அதுதான் நல்ல நுணுக்கமானது. இப்போ விஜய் நம்ம அடிக்கிறோம். விஜய் வந்து அரசியல் ரீதியாக ஒழிக்கப்பட வேண்டியவர் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் விஜயை அடிக்கிற கூட்டத்தில் திராவிட கூட்டம், இந்த கூட்டம் இருக்குல்ல, 200 ஓபிகள், அவங்களுக்கு எல்லாம் வந்து கவினை வந்து அம்மா அப்பாவை ஏன்டா இங்கே கூட்டு வந்து பார்த்தீங்கன்னு அப்போ கேள்வி எழுப்பல. இன்னைக்கு கேள்வி கேட்கான், அப்படியே இதாகிட்டாங்க, உக்கிரமாகறாங்க. விஜய் வந்து அவங்கள கூப்பிடுறாங்கன்னு கேட்காங்கல்ல. நீ கவினுடைய பேரண்ட்ஸை போய் அங்கே தானே போய் பார்த்துருக்கணும், ஏன் பார்க்கல? அப்போ அதை ஏன் பார்க்கல? அப்போ வந்து திமுக அதை தான் வந்து சில விஷயங்கள் ஒருத்தன் வந்து எதை பேசுகிறாங்கிறதுல, எதை பேசாமல் கடந்து போகிறான் அப்படிங்கிறதுலையும் அரசியல் முக்கியம், ரொம்ப முக்கியமானது. இவங்க இதை பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு அரசியல் இருக்குது. இந்த விஷயத்தை ஏன் இவர் பேசுகிறாரு, இந்த விஷயத்தை ஏன் இவர் பேசலை அப்படிங்கிறது. பேசாமல் அப்படியே கமுக்கமாக கடந்து போவாங்க பாருங்கள் சில விஷயத்தில், அதுதான் மிக முக்கியமான அரசியல். அதை மாதிரி திமுக வந்து இந்த மாதிரி கவின் படுகொலையோ இல்லை ஆணவ படுகொலை விஷயங்கள்லையோ வந்து அப்படியே நைஸாக அப்படி கலந்து போயிடுவாங்க. நான் சீமான் கண்டிக்காருல்ல, ஆணவ படுகொலை எந்த சாதி செஞ்சாலும் அதை கண்டிக்காருல்ல. எந்த சாதியா நீ என்னை பார்த்து ஓட்டு போடாதுன்னு சொல்கிற துணிச்சல் வேற யாருக்கு இருக்குது? நீ எனக்கு வந்து உன் ஜாதிக்காரன், நான் இதுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு ஒரு தேர்தல் அரசியல்வாதி சொல்கிறாருல்ல, வேறு எந்த அரசியல்வாதி சொல்லுவாங்க? ஐயோ நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக இந்த கொலையை கண்டிச்சா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் நமக்கு எதிராக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பதட்டமே வரல. தவறுனா தவறு, தனிநபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தனிநபர்களின் குற்றம் அப்படின்னு தான் பேசணும். இப்போ எங்கேயோ தீபாவளியை ஒட்டி ஏதோ ஒரு இடத்துல சம்பவம் நடந்துச்சு, அது ஒரு குடிசை, ஆமாம், அடிச்சு உடைச்சாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் மணல்ல 10 பேர் போகிறான் குடி போதையில், எதிரில் இருக்கிறது யார் என்னன்னு கூட தெரியாது. அவன்கிட்ட போய் சார் நாங்கள் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட்டாக யாராக இருந்தால் அடிப்பான். ஆனால் ஒரு போலீஸ்கார்ட்ட ஜேர்னலிஸ்ட்னா அவருக்கு தெரியும், ப்ரெஸ்ஸுன்னா தெரியும். ஆனால் குடியார பயிலுக்கு தெரியாது. அவன் வந்து பொருள் எடுத்து சொர்க்கத்தைன்னு பார்ப்பான். அது மாதிரி இந்த குடிகார பயிலுக்கு குடிச்சிட்டு வராங்க, இங்கே வந்து என் பயன்தால வர்றீங்க அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதத்தில் அந்த வீட்டை போட்டு அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இதை பாருங்கள், இதாவது குடிகார பயிலுக்கு. இதுக்கு வந்து நான் நிச்சயமாக சாதியை சொல்ல மாட்டேன். ஒருவேளை அவன் மண்டைக்குள்ள சாதி புத்தி இருக்கலாம், ஆனால் அவனுடைய செயல் வந்து ஏதோ தனிநபர்கள் கேங்கு இந்த கும்பல் மணலில் வர்றது. இப்போ அது அப்படியே சென்னை கொண்டு வாங்கல, ஒரு பையன் வண்டியை முன்னாடி விட்டான், இடிச்சிட்டா உரைச்சிட்டான்னு ஏதோ ஒரு வாக்குவாதம் வருது. இப்போ அவனை வந்து சாதாரணமாக அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு செயல். அந்த செயலுக்கு கேங்கா கும்பலா ஒருத்தர் அடித்தா உடனே 10 பேர் சேர்த்து அடிக்கான்ல, அடித்து உள்ளே போகிறான், பார் கவுன்சில் போனாலும் போய் தேடி போய் அடிக்க போதில்லை. இப்போ இதை வந்து சாதி ஆதிக்க மனநிலைன்னு சொல்லலாமா? இல்லை, அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இது இல்லை, அதை தான் இப்போ நீங்கள் அதை சாதியின் செயல் அப்படின்னு நீங்கள் சொன்னால், ரஞ்சித் கூட பேசியிருந்தாரு, ஏதோ திரைப்பட பேசியிருந்தாரு. நான் கேட்குறேன், தனிநபர்களுடைய குற்றத்தை தனிநபர்களின் குற்றமாக கருதுங்கள். அதை அவனை தூக்கி போட்டு அந்த நாய்களை தொங்க விட்டு உரி, அது மாட்டுக்கிறதே இல்லை. ரெண்டுமே சண்டை தான். ஆனா அவருடைய மனநிலை என்னவா இருக்கு, என்ன மனநிலை இல்லை, அதான் அடிச்சவனுக்கு இங்க அடிக்கிறது யாருன்னே தெரியாது. இல்ல அதான் இப்ப அந்த இங்க அடிச்சவன் யாருன்னு தெரியாது. ஆனா அங்க அடிக்க வரவன் எல்லாருக்கும் இவன் யாருன்னு தெரியுது. அவ்வளவு பேர் சேர்ந்து வந்து ஒரு ஊருல அடிக்க. அதான் சொல்றேன், கும்பல் மனநிலையில சேரும்போது தனிப்பட்ட நபரா சின்ன நல்லவரா இருப்பாரு, பாலா நல்லவரா இருப்பாரு. ஆனா சின்னாவும் பாலாம் ஒரு கேங்ல நிற்கும்போது ஒருத்தன் தனியா ஒருத்தன் சீக்கிட்டா வந்து மொத்த பேரும் ரவுடியா மாறிடுவான். கேங் அடி மணல்லை. நான் இதை வந்து அடிக்கடி சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தவறாக செஞ்சுட்டாங்கன்னா, அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செஞ்சுட்டான்னா, அது வந்து செஞ்ச ஒரு இஸ்லாமியராக இல்லை வேறு அட்டவணை பிரிவாக இருந்துட்டா அதெல்லாம் ஒரு போர்ட்ரேட் பண்ணுற தோற்றம் வருதில்ல, அப்படிலாம் இல்லை. அந்த நபர்களுடைய தனிநபர் குற்றம். அதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் செஞ்சவங்க அவங்க அதுக்காக அந்த செஞ்ச பசங்களை வச்சு அந்த சமூகத்தை குற்றம் சொல்ல முடியுமா? இல்லை. அந்த தனிநபர்கள் புத்தி, இந்த மாதிரியான கழிச்சடை புத்தி வந்து எல்லா சமூகத்துலேயும் எல்லா இனத்துலேயும் எல்லா மொழிக்காரன்லேயும் இருக்க தான் செய்வான். அதை வந்து நீங்கள் வந்து அந்த சாதியின் புத்தியாக மாற்றாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படி நீங்கள் அதை வந்து இதாக மாற்றினீங்கன்னா இங்கே நடந்தது வந்து ஒரு சாதி ரீதியான தாக்குதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே சென்னையில் இவர் பெரும்பான்மை பொதுவாகவே அடிப்படையில் மனநிலை என்னென்ன சார், பெரும்பான்மை எங்கே எவன் இருக்கானோ அவன் வந்து ஆதிக்க மனநிலை, அவ்வளோதான். பெரும்பான்மையாக இருக்கிறோம் ஆதிக்க மனநிலை, ஓகே. ஆனால் இந்த மாதிரியான பட்டியல் மக்கள் அதிகமாக இருக்கிறதுலேருந்து குறைவாக இருக்கணும், இந்த பாதுகாப்பு இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இல்லையே.
ஆனால் பட்டியல மக்கள் எங்கே குறைவாக இருக்காங்களோ அங்கே அவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. ம் நீ நினச்சி பண்ண சொல்ல உங்களுக்கு புரியுதுல்ல. பட்டியல மக்கள் அதிகமாக இருக்கும்போது அங்கே சிறுபான்மையாக இருக்கிற மற்ற சாதி மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் பட்டியல மக்கள் குறைவாக இருக்கும்போது பிரச்சனைகள் எங்கே எழும்னா ஆதிக்க நிலையில் வந்து ஒரு மோதல் போக்கு உருவாகிட்டே வரும்போது அங்கே தான் வரும். இப்போ இங்கே ஊரில் இருந்தெல்லாம் வர்றாங்க, ஊரில் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைன்னு பேசுகிறாங்க. சென்னையில் வந்து ஏதோ ஒரு கீழ்நிலை வேலைகள் பார்க்கணும்ல, அமைதியாக முடியுது, ஏன் வந்து இங்கே பேச மாட்டுக்கா, இங்கே பேசினா போட்டு வாதிச்சு விடுவானுங்கிற இது தெரியுது. அப்போ அவன் எங்கே பெரும்பான்மையாக இருக்கிறானோ அங்கே அதை பேசுகிற இந்த புத்தி இருக்குது. இந்த புத்தி மாற்றப்பட வேண்டியது, இந்த மனநிலை மாற்றப்பட வேண்டியது. அங்கே அடிக்கிறவனும் தமிழை தான், அடி வாங்குறவனும் தமிழ். ஆமாம், இதை மாற்றுறதுக்கு தான் நம்மளை மாதிரி ஆள்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. ஆனால் ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் செய்கிற தவறுகளை வச்சுட்டு மொத்த சமூகத்தோடைய மனநிலை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறேன். அந்த நபர்களை வச்சுட்டு நம்ம அந்த சமூகத்தை குற்றஞ்சாட்ட வேண்டாம்ங்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 1000 ஆண்டுகளாக இந்த மனநிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம். இந்த வர்ணாசிரம இது வந்து விஜயநகர கூட்டத்தார் வந்து இங்கே வந்து திணிச்சு தொழில் வழி குலங்களை வந்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கு கீழே ஒருத்தன்கிற நிலையை வந்து மனநிலையில் விதைச்சிட்டானுங்க. இந்த விஷம் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த மனநிலை தமிழர்கள் மனநிலையில் இந்த விஷம் விதைக்கப்பட்டிருக்கு. இது மாறுறதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் ஆகும். அந்த மனநிலை புரிதல் வரும். இவங்க நம்மளுடைய தாய்க்குடி, இவங்க இதில் இருந்தால் எல்லாருமே வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் எல்லாம் சக இனக்குழுக்கள் தொழில் வழி குலங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா அது வந்து சமத்துவம் வர ஆரம்பிக்கும். அது ஒரு கொஞ்சம் பயணம் எடுக்கும். இதை பேச ஆரம்பிக்கும் போது என்ன சமூக வலைதளங்கள் பேசுகிறாங்களே பசங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பக்குவம் வருது இல்லை. நாம் தமிழர்களுடைய வரவுக்கு பிறகும் தமிழ் தேசிய அரசியல் கருத்துருவாக்க அரசியல் பேச ஆரம்பித்த பிறகு ஒரு பறையர் பையனை ஒரு வன்னியர் பையன் ஆதரிக்கிறான், ஒரு வன்னியரை வந்து ஒரு பறையர் ஆதரிக்கிறாரு, ஒரு நாடாரை வந்து தேவர் ஆதரிக்காரு, தேவேந்திரர் ஆதரிக்காரு அப்படிங்கிற நிலை வந்து சமத்துவத்தை நோக்கி நகர்றாங்கல்ல. இது ஒரு பக்குவ நிலை. இது பக்குவ நிலை குறைவான ஆட்களுக்கு வந்திருக்கு. இது இன்னும் பரவலாக மாறணும். இன்னும் கிராமங்கள் வந்து சாதியாக தான் இருக்குது. நம்ம இந்த பேசுகிற நம்ம சமூக பேசுகிறதெல்லாம் இதை ஏதோ மாய உலகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், கள நிலவரம் வேறையா இருக்குது, யதார்த்தம் தான். கள நிலவரம் வேறையா இருக்குது. அந்த கள நிலவரத்தை மாற்றுறதுக்கான வேலைகள் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காது. திரும்ப திரும்ப நம்ம பேசுறது கள நிலவரம் மாறணும். அப்படின்னு மாறுறதுக்கான காலம் எடுத்துக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்பாங்க. நன்றி.